வணக்கம் மக்களே. போன வருஷம் இதே தேதியில் 25 மே 2025 அன்று வெள்ளியோட விலை கிராமுக்கு 110 ரூபாயாக இருந்திருக்கு. ஒரு வருடத்துக்கு அப்புறம் இன்றைய நிலவரப்படி வெள்ளியோட விலை கிராமுக்கு 295 ரூபாயாக இருக்குங்க. இந்த குறுகிய கால இடைவெளியில் இந்த அதிகப்படியான விலை ஏற்றத்திற்கு என்ன காரணமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளியோட இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதோட தேவை என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளியை இறக்குமதி செய்கிறோம். அந்த இறக்குமதி செய்கிறதுக்கூடிய வரிகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயர்த்திருக்காங்க. இந்த 3 காரணங்கள் தான் வெள்ளியோட விலை மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. நம்மளாம் நிறைய நினச்சிட்டு இருக்கோம் நகை தயாரிப்பில் மட்டும்தான் வெள்ளி யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. கிடையாது. தொழில்துறை பயன்பாடுகளில் நிறையா இந்த வெள்ளி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா யூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம உலகளவில் அதிக அளவில் வெள்ளியை வைத்திருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா 10வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா அதிக அளவில் வெள்ளியை யூஸ் பண்ணுறதுல முக்கிய இடமும் வகிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த வெள்ளி அப்படிப்பட்ட இந்த வெள்ளி எதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நகை தயாரிப்பில் யூஸ் ஆகுது. நிறைய மத பயன்பாடுகளில் என்ன இருக்குது அப்படின்னா யூஸ் ஆகுது. அதாவது இந்த சிலைகள் செய்கிறதுக்கு, குத்து விளக்கு, அந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்திலே நிறைய என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக மின்னணு தயாரிப்பில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்க மின்னணு உற்பத்தியில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. எல்லா ஆஃபீஸில் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சிஸ்டம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கணினிலையும் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா பிசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அந்த பிசிபி போர்டில் சில்வர் பேஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மின்சாரத்தை கடத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வெள்ளி ரொம்ப ஒரு குறைந்த மின் எதிர்ப்பை கொண்டிருக்கிறதுனால நம்ம வீடுகளில் ஸ்விட்ச்லையும் நிறைய கீபோர்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெள்ளியை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் பேனல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெள்ளியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோலார் பேனல்ஸில் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றக்கூடிய ஒரு ஃபோட்டோ வோல்டாயிக் செல்லில் வெள்ளி ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையும் மைக்ரோ சிப்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெள்ளி யூஸ் ஆகிட்டு இருக்கு.